Hello everyone. Welcome to the 30 days Spoken English Beginners course. Today I am meeting you with the 18th day session. இன்றைய செஷனில் நாங்கள் பார்க்க போகிறது prepositions. ஓகே, prepositions என்பன ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை கிளியராகவும் தெளிவாகவும் ஃப்ரேம் பண்ணி பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணப்படும். ஸோ இன்றைய வீடியோவில் நாங்கள் காமனாக யூஸ் பண்ணப்படக்கூடிய சில ப்ரிப்போசிஷன்ஸையும் அவற்றோட எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிவ். டிவ் என்பதோட மீனிங் இக்கு அப்படின்று வரும். டு மீரா, மீராவுக்கு. டிவ் ஹிம். ஹிம் என்பது அவன், ஸோ அவனுக்கு. டு ஹிம். ஸோ ஹிம் அப்படின்றது அவன் என்ற விஷயத்தை நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கிறோம். அது என்ன? ஹீ என்பதும் அவன் தான், பட் அது சென்டென்ஸில் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணப்படும். வாட் இஸ் தட் சப்ஜெக்ட் என்பது எழுவாயாக யூஸ் பண்ணப்படும். ஸோ ஹீ என்பது அவன். ஹிம் என்பதும் அவன், பட் ஹிம் என்பது யூஸ் பண்ணப்படுவது ஆப்ஜெக்டாக, செயற்படு பொருளாக. ஓகே, எழுவாய் சப்ஜெக்டோட இடத்துல ஹிம் என்று நாங்கள் யூஸ் பண்ணுவதில்லை. ஸோ டு ஹிம் என்று தான் யூஸ் பண்ண வேண்டும். டு ஹீ என்று யூஸ் பண்ணுவதில்லை. ஓகே, டு ஹிம் அவனுக்கு. டு ஹர் அவளுக்கு. டு யூ உனக்கு. டு தெம் அவர்களுக்கு. ஓகே, இவ்வாறாக வரும். For example, can you give this letter to Meera? இந்த லெட்டரை மீராவுக்கு கொடுக்க முடியுமா? Next one is for. க்காக. For Meera, மீராவுக்காக. For you, உனக்காக. For him, அவனுக்காக. For her, அவளுக்காக. For them, அவர்களுக்காக. I made this cake for Meera. நான் மீராவுக்காக இந்த கேக்கை செய்தேன். She is waiting for him. அவள் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாள். She is waiting for him. Understood? The next preposition that we're going to say is from. From என்பது இருந்து அப்படின்ற மீனிங்கில் வரும். From மீரா, மீராவிடமிருந்து. From சென்னை, சென்னையிலிருந்து. ஓகே, from you, உன்னிடமிருந்து. இவ்வாறாக வரும். For example, I am coming from Chennai. நான் சென்னையிலிருந்து வருகிறேன். I am coming from Chennai. Take the book from Meera. மீராவிடமிருந்து அந்த புத்தகத்தை எடு. Take the book from Meera. Next one is about. About என்பது பற்றி. About Meera, மீராவை பற்றி. About him, அவனை பற்றி. About them, அவர்களை பற்றி. Can you tell me something about your picnic? உன்னோட பிக்னிக் பற்றி என்னிடம் சொல்ல முடியுமா? About your picnic. They have a discussion about the seminar. அவர்கள் செமினாவை பற்றி கலந்துரையாடல் செய்கின்றார்கள். What are you thinking about Meera? நீ மீராவை பற்றி என்ன நினைக்கிறாய்? What are you thinking about Meera? மீராவை பற்றி. Next, in, on, at. இவை மூன்றும் காலத்தை குறித்து வரும் பொழுது, அதாவது இக்கு, 10 மணிக்கு, ஓகே, நாளைக்கு, அடுத்த வாரத்துக்கு, அடுத்த வருடத்துக்கு, இந்த மாதிரியாக காலத்தை குறிப்பதற்காக இந்த இன், ஆன், அட் இவை மூன்றும் யூஸ் பண்ணப்படும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் ஆல்ரெடி 14th டே செஷனில் தெளிவாக படிச்சிருக்கிறோம். ஸோ
ஸோ யூ மஸ்ட் வாட்ச் தட் வீடியோ நவ். ஓகே, அந்த வீடியோவை பார்ப்பதன் மூலமாக இந்த மூணோட டிஃபரன்ஸ் எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணப்படுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக படித்து கொள்ளலாம். ஸோ don't forget to watch that video. Next preposition is with. உடன். with மீரா, மீராவுடன். with him, அவனுடன். with her, அவளுடன். with you, உன்னுடன். with me, என்னுடன். come with me, என்னுடன் வா. come with me. she is dancing with him. அவள் அவனுடன் நடனமாடுகிறாள். she is dancing with him. with என்பது உடன். next one, before என்பது முன்னாடி. can you come before Mira comes? மீரா வர முன்னாடி உன்னால் வர முடியுமா? she wakes up before 6 o'clock every day. அவள் தினமும் 6 மணிக்கு முன்னாடி எழுந்திருப்பாள். she wakes up before 6 o'clock. ஸோ ஒரு டைம்க்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட விடயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்று சொல்கிறதுக்கு நாங்கள் பிஃபோர் என்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அல்லது குறிப்பிட்ட விஷயம் நடப்பதற்கு பின்னாடி என்று சொல்கிறதுக்கு ஆஃப்டர். You can leave after the concert has been finished. கான்சர்ட் முடிஞ்சதுக்கு பின்னாடி உன்னால் செல்ல முடியும். after the concert has been finished. You can play video games after your studies. படித்ததுக்கு பின்னாடி வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். okay, you can play video games after your studies. next one, without இல்லாமல், அது இல்லாமல். without you, நீ இல்லாமல். without your help, உன்னுடைய உதவி இல்லாமல். நாங்கள் முன்னாடி பார்த்தோம் with என்பது உடன். with you, உன்னுடன். அதே போல் without you, நீ இல்லாமல். understood? without him, அவன் இன்றி. without her, அவள் இன்றி. without my friends, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்றி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல். இந்த மாதிரியான மீனிங்கில் வரும். I couldn't achieve my ambition without my parents. என்னோட பெற்றோர் இல்லாமல் என்னோட ஆம்பிஷனை எனக்கு அடைஞ்சிருக்க முடியாது. understood? next one is by என்பது ஆல் அப்படின்ற மீனிங்கில் தான் வரும். by you, உன்னால். by students, மாணவர்களால். by the judges, நடுவர்களால். she has been selected by the judges. அவள் நடுவர்களால் தெரிவு செய்யப்பட்டாள். I have been rejected by the national team. நான் நேஷனல் டீமால் வெளியேற்றப்பட்டேன். I have been rejected by the national team. by என்று வரும் பொழுது ஆல் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஓகே, now what you have to do is to make simple sentences using all these prepositions. And don't forget to watch the video about the prepositions on, in and at. If you didn't subscribe my channel yet, do it now and click on the bell icon. If you like this video, just click the like button and put your comments below. Let's meet in the 19th day session in our 30 days beginners spoken English course. Until the next video, take care. Bye bye.